அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அங்கே வியக்கத்தக்க காரியங்கள், அற்புதங்கள் நடக்குது. அது மெய்யாவே நடந்துச்சுன்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? அதான் முக்கியம். எனக்கு செய்வார், என் மூலமா செய்வார் அப்படின்னு விசுவாசிங்கன்னா கர்த்தர் செயல்படுவதற்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அர்த்தம். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சைன் ஒன்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு அர்த்தம். மனிதனால் நடந்தல்ல, மனித முயற்சியால் நடந்ததல்ல. நீங்க என்ன வார்த்தை விசுவாசித்தீர்களோ அந்த வார்த்தையினுடைய அடையாளம் தான் அந்த அற்புதம். தேவன் இன்னும் கிரியை செய்கிறார். தேவன் மாறல. தேவன் இன்றைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன். மார்க் 16 அதிகாரம் திருப்போம். மார்க் 16 15 வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 17 வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அப்போஸ்தலர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனன்னு சொல்லலை. சில மக்கள் அற்புதம், அதிசயங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்கள் அதெல்லாம் இயேசுவின் காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. கையில் சொல்லுவோம், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்துவேன், வியாதிகளை சுகமாக்குவேன், சாவுக்கேதுவான எதை தற்செயலாக குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. ஆமேன். இது இயேசுவினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன்னு சொல்லலை, அப்போஸ்தலர் நடக்கும் அடையாளங்கள் யாவன்னு சொல்லலை, விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள். 18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். எந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணினார்களோ அந்த பிரசங்கம் பண்ண வசனத்தை உறுதிப்படுத்தினார். இதில் இந்த 20 வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட. இந்த அவர்களுடனே கூடங்கிற வார்த்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக சேர்க்கப்பட்ட வார்த்தை. அதாவது ஒரிஜினலாக எழுதும்போது அந்த வார்த்தை அவர்களுடனே கூட அப்படி எழுதப்படலை. அந்த இட்டாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்டாலிக்ஸுங்கிற வார்த்தை ஆக்சுவலாக பிற்சேர்க்கைக்காக யூஸ் பண்ணுறாங்க, புரிகிறதுக்காக சொல்கிறாங்க. அந்த ஒரு சில லெட்டர்ஸை சாஞ்சு எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த சாஞ்சு எழுதுகிற வார்த்தை தான் இட்டாலிக்ஸுங்கிறாங்க. ஏன் இதை இட்டாலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சில வார்த்தைகளை புரிவதற்காக சேர்த்து எழுதுனாங்க இல்லையா, அந்த சேர்த்து எழுதுறது முதல் அந்த வார்த்தை சாட்சி எழுதியிருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் அதனால் இது ஒரிஜினல் இல்லை. அப்போ எப்படி கரெக்டாக படிக்கணும்னா, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க, கர்த்தர் கிரியை செய்தார். கிரியை செய்து அவர்களால் நடந்த அடையாளங்களால், அந்த அவர்களால் வார்த்தையும் சேர்க்கப்பட்ட வார்த்தை தான். கிரியை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அடையாளம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதங்கள் மூலமாக அவர்கள் பேசின வார்த்தை உண்மை, சத்தியம் என்று உறுதிப்படுத்துகிறார். இன்னும் ஒரு சில வாரங்கள் அற்புதங்களின் தேவன் பேச விரும்புகிறேன்.
காட் ஆஃப் மிராக்கிள், அற்புதம் செய்யக்கூடிய தேவன் பேச விரும்புகிறேன். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் பிரசங்கம் பண்ணது உண்மை, சத்தியம் என்பதை கர்த்தர் கிரியை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அதை உறுதிப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபை பார்க்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் எனக்கு நிறைய வசனங்கள் காமிப்பேன். ஆதி திருச்சபை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது வியக்கத்தக்க காரியங்கள் அங்கே நடந்ததை எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருடைய நிழல் பட்டு மனிதன் சுகமானான் இருக்கு. பவுலுடைய கர்ச்சிப்பை ஒரு மேலே போட்டு சுகமானார்கள் இருக்கு. பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாக நடப்பித்தது அவர்கள் அல்ல, அவர்கள் மூலமாக கர்த்தர் நடப்பித்தார். நம்ம ஆதி திருச்சபையை பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் என்றால், அது வேற சபை, நம்ம வேற சபை அப்படின்னு நினைக்கிறோம். ஆதி சபை, இது கடைசி கால சபை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சபை அவ்வளோதான். அது முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சபை. அந்த சபையினுடைய தொடர்ச்சி நம்ம சொல்றது புரியுதுங்களா? அது எந்த சபை பிரிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த சபை பிரிவும் கிடையாது, ஒரு சபை அவ்வளோதான். இன்றைக்கி தான் நிறைய சபை பிரிவுகள் உருவாயிருச்சு. நீங்கள் ஒரு காலத்தில் பரலோகம் போகும்பொழுது, ரசிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்கன்னா, பரலோகம் போகும்பொழுது நீங்கள் கேத்தலிக்கா, பெண்டிகாஸ்டா, புரொட்டஸ்டன்னா, லுத்தரனா, சிஎஸ்சியான்னு கத்துறங்க கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தனா கேட்டு ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு ஆளாக உட்கார வைப்பது கிடையாது. அங்கே போகும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவ்வளோதான். அங்கே போகும் பொழுது எந்த வித டினாமினேஷனும் கிடையாது, எந்த விதமான சபை பாகுபாடும் கிடையாது. அங்கே போய் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. காரியம் என்ன? நாம் கட்டாயம் மனம் திரும்பி இருக்கணும். நீ மனம் திரும்பவில்லை என்றால், மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்க, இயேசுவின் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயமாக ஒரு மெம்பராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு அவயமாக நீங்கள் இருக்கீங்க. மெம்பர்னா ஒரு அவயமாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, மறுபடியும் பிறக்கலை அப்படின்னா, நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரிதான், எந்த சபையில் நீங்கள் மெம்பராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த விதத்தில் ஞானசானம் எடுத்தாலும் சரிதான், நீங்கள் சபை கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயம் கிடையாது. நீங்கள் சரீரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆள். சபையில் இருக்கலாம், ஞானசானம் எடுத்திருக்கலாம், மறுபடியும் பிறக்கலைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை கிடையாது. சபைக்கு வர்றது முக்கியமா? முக்கியம். ஏன் முக்கியம்னா, ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது, வசனத்தை கேட்பதற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்படி ரட்சிக்கப்படுகிறீங்க, மறுபடியும் பிறக்கிறீங்கன்னா, மெய்யாவே மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா, அந்த முதல் ஒரு சில நாட்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரவசம் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். உங்களுக்குலாம் இருந்துச்சான்னு தெரியல, எனக்குலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதே ஒரு வேறு உலகத்துக்குள்ளே வாழ்கிறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் பிறந்திருக்கிறோம், மரித்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாகன ஒரு புதிய உலகத்துக்குள்ள புதிய இனமாக மாறி இருக்கிறோம். அப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால், அவர்கள் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சபை எப்படி இருந்ததோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அவர்களோடு கர்த்தர் கிரியை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் சொன்னார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் சொன்ன வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ அவனோட வாழ்க்கையில் அதை உறுதிப்படுத்தணும். அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்களா? 5 பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூப்பர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து பார்த்துறீங்களா? அதில் இருக்க அற்புதங்கள். ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்கிறேன்னா, அதான் சபைக்காக சொல்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் அப்போ சபை உருவாகலை. ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சபை உருவாகின காலம், சபையினுடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது அங்கே வியக்கத்தக்க காரியங்கள், அற்புதங்கள் நடக்குது. அது மெய்யாவே நடந்துச்சுன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பிறவி கூட பிறந்த நாள்லேருந்து அப்படியே சப்பானியாக இருக்கிறான், அவனை பார்த்து நீ எழுந்து கால் ஒன்றி நில்லுன்னு சொன்னால் அவன் குதிச்சு நடந்து ஓடினான் இருக்கு. அது மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? அது அற்புதம்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? அதான் முக்கியம். நான் அதான் தொடர்ந்து கேட்கலான் இருக்கேன்.
அது அற்புதம்னு விசுவாசிக்கிறது ஒரு நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தேவன் அதை என் வாழ்க்கையில் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியுதா? அதான் ரொம்ப முக்கியம். நிறைய மக்கள் அற்புதங்களை நம்புறது கிடையாது. அற்புதம்னு வரும் பொழுது அது குறித்த திறந்த மனது இருக்கணும். தேவன் கிரியை செய்வதற்கேற்ற ஒரு விசுவாச சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குற மக்களாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய மக்கள், குறிப்பாக சில செமினரிக்குள்ள போனீங்கன்னா அற்புதங்களை அவர்கள் நம்ப சொல்ல மாட்டாங்க. அதனால் அற்புதமே இல்லைம்மாங்க. அந்த 5 அப்பம் 2 மீல்னா அற்புதமே கிடையாதுன்று அது எந்த அளவுக்கு விலைக்க சொல்லணுமோ, அற்புதம் இல்லைன்னு விலைக்க சொல்லணுமோ அது விலைக்க சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பையன் தான் 5 மீன் 2 மீன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தான் இல்லையா? ஒரு சின்ன பையனுக்கே அறிவு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொண்டு வந்துருக்க மாட்டாங்களா? அதனால் ஏசு என்ன பண்ணாரு, எல்லாரும் சோறையும் வாங்கி இவர் பிரித்து கொடுத்தாரு. அதாவது கடைசியில் என்னென்னா அது அற்புதம் கிடையாது, அது சாதாரண நடந்த ஒரு நிகழ்வு. அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் நம்ம உணவை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லுது. அது சொல்ல வந்த காரியத்தை அப்படியே மறந்துட்டு வேற ஒரு காரியத்தை பேசுறது. அவங்க எந்த அற்புதங்களையும் நம்ப மாட்டாங்க. தண்ணீர் திராட்சை ரசம் மாறதை நம்ப மாட்டாங்க. இயேசு தண்ணீரில் நடந்ததான் நம்ப மாட்டாங்க. அதாவது லிபரல் தியாலஜின்னு ஒரு தியாலஜி இருக்கு. லிபரல் தியாலஜிக்குள்ளே போயிட்டோம்னா இன்றைக்கி நிறைய இந்த பாரம்பரிய சபைக்கு பாஸ்டராக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க படிக்கிறதுல லிபரல் தியாலஜி. லிபரல் தியாலஜியில் அற்புதங்களை நம்ப மாட்டார்கள். அற்புதங்கள் இல்லைங்கிற அளவுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். அப்போ அவங்களால் அற்புதங்களை நம்ப முடியாதுன்னா அற்புதங்களை நீங்கள் பேச முடியாது, எதிர்பார்க்கணுங்கிற ஒரு விசுவாசமும் இருக்காது. அவங்களுக்கு எதையுமே நம்ப மாட்டாங்க. கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தார் நம்ப மாட்டாங்க. அவங்க மெய்யாவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் அற்புதங்களை நம்பலை அப்படின்னா நீ கிறிஸ்தவம் கிடையாது. அற்புதங்களை நம்பலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ப முடியலன்னா நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதற்கான எந்த விதமான லாயக்கும் கிடையாது. பைபிள் முழுக்க மிராக்கிள். தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார், அண்ட சராசரங்களை ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை உருவாக்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்றும். தேவன் ஒரு இருக்கிறார். அந்த தேவன் யாருன்னா, தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். அந்த தேவன் ஒரு நாள் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஒரு கன்னியின் வயிற்றில் ஆணின் உதவி இல்லாமல் பிறந்தார். அது அற்புதம். நீங்க பைபிள் முழுக்க பக்கத்துக்கு பக்கம் அற்புதம். நீங்க அற்புதத்தை நம்ப முடியல, அதிசயத்தை நம்ப முடியலன்னா நீங்க பைபிள் அடுத்த பக்கம் திருப்ப முடியாது. நீங்க பைபிள் முழுக்க மிராக்கிள், பைபிள் முழுக்க அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நிறைஞ்சிருக்கிறது. சிலர் சொல்றாங்க என்னால் நம்ப முடியலங்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கும்? என்னால் நம்ப முடியலங்க. நம்ப முடியலங்கிறது இல்லை, நீங்க நம்ப மறுக்கிறீர்கள்னு அர்த்தம். அமீபாலிருந்து மனுஷன் வந்தான்னு விசுவாசிக்கிறீங்களே? நான் விசுவாசிக்கல. ஆனால் கேட்டிங்கன்னா எழுதுவேன், அவ்வளோதான். எப்படி வந்து அமீபா உருமாற்றம் அடைஞ்சு ஒரு ஸ்டேஜாக நடந்து கடைசியில் மனுஷன் லியாண்டர்தல் மனுஷனாக மாறி லியாண்டர்தல் மனுஷன்லேருந்து குனிஞ்சு வந்தவன் நிமிந்து வந்துட்டான் அப்படின்னு கேள்வியில் கேட்டிங்கன்னா படித்தேன்னா எழுதுவேன். ஆனால் அதை விசுவாசிக்காமல் எழுதுவேன். நீங்கள் மக்கள் எவல்யூஷனை நம்புகிறாங்களே, எவல்யூஷன் ஒரு தியரி, அதை நம்புறீங்கன்னா அதை நம்ப விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவன் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்பதையும் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளணும், சூஸ் பண்ணணும். சொல்றது கவனிக்கிறீங்க? நான் பைபிள் முழுக்க அற்புதங்களாலும் பிரமிக்கத்தக்க காரியங்களாலும் நிறைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற உலகம் தேவனால் படைக்கப்பட்ட உலகம். இன்னைக்கு நம்ம பார்த்தது கொஞ்சம். சில மக்கள்லாம் எந்த ஊருக்கும் போனது கிடையாது. மிஞ்சி போனால் கொடைக்கானல் குற்றாலம் போயிருப்பாங்க. குற்றாலம் போய் அருவியில் குளிச்சுட்டு அழுக்கரை குளித்து அவ்வளோதான். எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமாங்க? பிரமிக்கத்தக்க இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்த பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அது விழுந்து போயிருக்குன்னு பைபிள் சொல்லுது. விழுந்து போன நிலையிலேயே அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா திரும்பி எல்லாவற்றையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுவார். அப்போ எவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறார். ஏனென்றால் அவர் கர்த்தர் வந்து அற்புதத்தின் தேவன், மிராக்கிள் ஒர்க்கிங் காட். அவர் இதை விசுவாசிக்கணும்.
அதனால தான் அப்போஸ்தலர் படிங்க, ஒவ்வொரு காரியமாக படிங்க. அது வந்து ஒரு சாய்ஸ். இதை நான் விசுவாசிக்கிறேன், இது மெய்யாவே நடந்ததுன்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார்னு விசுவாசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எனக்கு செய்வார், என் மூலமாக செய்வார் அப்படின்னு விசுவாசிங்கன்னா கர்த்தர் செயல்படுவதற்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய அற்புதம். நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய விசுவாசமே சாத்தியமில்லாத காரியத்தை விசுவாசத்தினால தான் விசுவாசம் ஆரம்பிச்சது. இயேசுடைய உயிர்த்தெழுந்ததை நம்புகிறோம். எழுத்தின்படியே ஒருத்தர் மரிச்சாருங்க, அவரை வந்து அடக்கம் பண்ணாங்க, 3ஆவது நாளில் அவர் உயிரோடு எழுந்து மேலே போயிட்டாருங்க சொன்னாத நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலன்னு ரசிக்கப்பட முடியாது. பைபிள் சொல்லுவது இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் உங்களுக்கு விசுவாசம் வீணாக இருக்குன்னு இருக்கு. மெய்யாவே விசுவாசிக்கிறோம். சில என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உயிர்த்தெழல, அவர் செத்தது மாதிரி விழுந்துட்டாரு, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சில குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்னதை உறுதிப்படுத்தும்படியாக அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய பாடியை தூக்கி எங்கே மறைச்சி வச்சுட்டாங்க. நான் யாரும் சொன்னதே நம்பலை. என்னுடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, அது மெய்தான் என்பதற்கு எனக்கு ஆவியானவர் என் ஆவியுடன் கூட சாட்சி சொல்லுகிறார். நான் இதே கட்டுக்கதையை நம்பலை, புராணத்தை நம்பலை, வார்த்தையை நம்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அப்படிச்சே வாங்க, சில ஃபவுண்டேஷன் போட்டே வரங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று 2வது வாரம் சர்ச்சுக்கு வந்த தோமாட்ட சொல்கிறாங்க. அதனால தான் வாரம் சர்ச்சுக்கு வரணும். முதல் வாரம் தோமா வரலை. இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொன்ன உடனே தோமா சொல்கிறான், நான் நம்ப மாட்டேங்கிறான். ஏன்னா அது எப்படி செத்த ஆள் எப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும்? அவருடைய கையில் நான் போட்டு பார்க்கணும், அவருடைய விழாவில் நான் கையை விட்டு பார்க்கணும். ஏன்னா அவர் நீங்கள் பார்த்தது வந்து ஆவியாக இருக்கலாம், அதனால தான் நான் வந்து தடையை பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். அது வந்து தொட்டு பார்க்க கூட்டி இதில் இருந்தால் தான் அவர் உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிப்பேங்கிறான். இயேசு அடுத்த வாரம் வர்றார், வந்து அவனை சொல்லுகிறார், தோமாவே என் கையில் தொட்டுப்பார், விழாவிலே தொட்டுப்பாருங்கிறார். அவன் தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்க்கும்போது சரீரமாக தான் இருக்குது. இது யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு மேலறைக்குள்ளே வரும் பொழுது அவர்கள்லாம் ஆவிங்கிறான், இதை ஆவி வந்துருச்சுங்கிறான். அப்போ இயேசு சொல்றார், நான் ஆவி இல்லை, ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதே அப்படிங்கிறார். ஏன் ஆவின்னு சொல்கிறான்னா, அவர் மெய்யாவே இறந்துட்டார். இறந்து மெய்யாவே அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிரோட வாழவே முடியாது. அவ்வளோ அடிகள், வேதனைகள், ரத்தம் சிந்துதல், ரத்தம் முழுக்க போயிடுச்சு. மெய்யாவே இறந்தார். இறந்து மெய்யாவே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அதனால ஆவின்னு சொல்லும் பொழுது நான் ஆவி இல்லை, ஆவிக்கு எலும்பும் சதையும் இருக்காதுன்னு சொன்னோன்னா தொட்டு பார்க்குறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆச்சரியமான காரியம்னா, சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாரு. பெரிய ஆச்சரியங்க, சாப்பிட எதா இருக்கான்னு கேட்குறாரு. அவன் கொஞ்சம் மீன் துண்டங்களை கொடுக்குறாங்க, உடனே சாப்பிட்றாங்க. பைபிள் சொல்லுது, நம்முடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய உயிர்த்தெழுதலை போல இருக்கும், நம்முடைய சரீரமும் அவருடைய சரீரத்தை போல மகிமுள்ள சரீரமாக மாறுன்னு இருக்கு. அதனால் சொன்னது புரியுதுங்களா? அதனால் அப்புறமும் சாப்பிடலாம். இவ்வளோதான் சாப்பாடத்தோட முடிஞ்சிரும் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பாடு இருக்குது, அது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு விந்தையாக இருக்குங்க. அவர் சரீரத்தை தொட முடியுது, எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது. ஆனால் ஒரு சோத்துக்குள்ளே பொத்துக்கிட்டு போகிறார். அவர் போகிறான்ல, உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போகிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் அவருடைய ஃபார்ம் மாறுது. ஒரே மாதிரி அவர் இல்லை. படிச்சிருப்பீங்களேங்க, ஒவ்வொரு நேரத்துலையும் தன்னை ஒவ்வொரு விதமாக காமிக்கிறார். நம்முடைய சரீரமும் அதே மாதிரி மாறும். இயேசு வர தாமதிக்குது அப்படின்னா, இமைப்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாகின்றிருக்கு. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோர் இந்த எழுப்பின ஆவியான உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்ன்னு இருக்கு. இந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும், சாகாமை தரித்து கொள்ளும், வியாதி பலவீனம் எதுவுமே வராது. அதனால் நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசு வருவார்னு விசுவாசிக்கிறேன், நான் அவரை சந்திப்பேன்னு விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் பைபிள் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை அதிசயங்களை நம்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியில் வருவோம். பைபிளில் இருக்க சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கணும், இது மெய்யாவே நடந்துச்சா அப்படின்னு கேட்கணும். இது மெய்யாவே நடந்ததானா, சும்மா வேணாச்சும் எழுதியிருக்கானா அப்படின்னு கேட்கணும். அந்த கேள்வி கேட்டு மெய்யாவே நடந்துச்சுன்னு விசுவாசிங்கன்னா, தேவன் மாறாதவர் என்றால் இன்னைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும், ஆங்கில பேர் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இருக்கு. சைன் சொல்கிறோம் இல்லையா, சைன்னா ஒரு காரியத்துக்கு அடையாளம். தேயர் சொல்லும்போது ஸ்ட்ராங் சொல்லும் மார்க்குங்கிற, மார்க்குன்னா ஒரு காரியத்துக்கு குறியீடு, மார்க் பண்ணுறதுன்னா குறியீடு. அந்த அடையாளம் எதை சொல்லுகிறது என்றால், அது குறியீடு எது செய்கிறது என்றால், ஒரு பொருளின் மேலேயோ ஒரு மனிதன் மேலேயோ ஒரு குறியீடு பண்ணுறோம்னா மற்றவர்களிருந்து இவர்களை வித்தியாசப்படுத்துகிறோம்னு அர்த்தம். சொன்னதுங்களா, ஒரு குறியீடு எதுக்கு போடப்படுகிறது? இப்போது உங்களுக்கு விளங்குறதுக்கு மாதிரி சொல்கிறேன், இந்த நிறைய மாட்டு மந்தையெல்லாம் கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, மாட்டு மந்தையில் மேலே ஓனருடைய இன்சியல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அன்றைக்கி நான் பார்த்தேன், நிறைய இன்சியலாக இருந்துச்சு. என் பையன் கேட்டான், ஏன்னு கேட்டோம்னா அது இன்னாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறக்கா மாட்டு மேலே இன்சியல் போட்டிருக்காங்க. இங்கே அடையாளங்கிறது ஒரு 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 குறியீடு. கர்த்தருக்கு ஒரு குறியீடு பண்ணுகிறார். எதுக்கு குறியீடு பண்ணுகிறார் என்றால், அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு செயல். அவர் பிரசங்கம் பண்ணினார்கள், அவங்க பிரசங்கம் பண்ணின வார்த்தைக்கு, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக இந்த அற்புதம் நடந்தது. எதேச்சியாக நடக்கலை, இயற்கையாக நடந்த நிகழ்வு கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறிற்று என்பதற்கான ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், ஒரு ஷைன். நம்ம சைன் பண்ணோம்னா பேப்பரில் இங்கில் சைன் பண்ணுறோம், அவர் சைன் பண்ணார்னா அது அற்புதமாக இருக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சைன் ஒன்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இது மனிதனால் நடந்ததில்ல, மனித முயற்சியால் நடந்ததல்ல. நீங்கள் என்ன வார்த்தை விசுவாசித்தீர்களோ அந்த வார்த்தையினுடைய அடையாளம் தான் அந்த அற்புதம். தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனுங்க. அதாவது அற்புதம் சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, அவருக்கு ஆச்சரியம் கிடையாது. அவருக்கு அது அன்றாட நிகழ்வு. ஆவி மண்டலத்தில் அது வந்து நேச்சுரல் அற்புதம் நடக்கிறது. இயற்கை மண்டலத்தில் அது சூப்பர் நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா இயற்கை விதிகள் எல்லாம் மீறப்படுகிறது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இயற்கை விதிகளை மீறி இது தேவனுடைய கரம் செயல்பட்டு நடந்த ஒரு நிகழ்வு என்பதற்கு கர்த்தர் பண்ணக்கூடிய சைன் தான் அற்புதம். கையில் பற்றி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடிய செயல்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை அற்புதங்களாலும் அதிசயங்களினாலும் அடையாளப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். ஆமென். பக்கத்தில் உள்ள கையை சொல்லுங்க. நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ, நீங்கள் விசுவாசித்த வார்த்தையை தேவன் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் உறுதிப்படுத்துவார். ஆமென். அப்படி உறுதிப்படுத்திருக்கிறாருன்னா அதில் கர்த்தருடைய ஷைன் விழுந்திருக்குன்னு அர்த்தம். இது மனுஷனால் நடந்ததல்ல, தேவனால் நடந்ததுன்றிருக்கு. தேவனுடைய ஷைன் தான் அந்த அடையாளத்துக்கு ஒரு வார்த்தை ஷைன் பண்ணு, அவர் ஷைன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இல்லை, அவர் சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனால் வந்தது. தேவன் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதற்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் அற்புதங்கள். அதை காமிப்பதற்கு தான் அடையாளம் சொல்லணும்னா அது ஒரு குறியீடு. இது தேவனுடைய செயல் அப்படின்ட்டு ஒரு குறியீடு. இது மனுஷனால் வந்ததில்லை, தேவனால் வந்ததுங்கிறதுக்கு ஒரு குறியீடு. மனுஷ வார்த்தைக்கு பவர் கிடையாது. மனுஷ வார்த்தைக்கு ஒரு சின்ன பவர் இருக்குது, அதாவது சாதாரண பவர் இருக்குது.
ஆனால் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய இயற்கை விதிகள் எல்லாம் மீறக்கூடிய ஒரு வல்லமை மனுஷ வார்த்தை கிடையாது. அந்த மனுஷ வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா அதில் பவர் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது, உருவாக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது, இயற்கை விதிகளை சூப்பர் சீட் பண்ணக்கூடிய மிஞ்சக்கூடிய வல்லமை இருக்குது. எபிரேயர் 2 திருப்புவோம். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். காஸ்பல் சொல்கிறாரு. அந்த காஸ்பல் சொல்லும் பொழுது அந்த காஸ்பலை அறிவித்தாங்க இல்லையா, அந்த அறிவிக்கும் பொழுது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துருக்கார். தேவன் வந்து அதுக்கு விட்னஸ் பண்ணுறார், சாட்சி கொடுக்குறார். ஏன் சாட்சி கொடுக்குறான்? அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொன்னது சத்தியம் என்பது, இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு தேவன் கொடுக்குற ஒரு சாட்சி தான் அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்த கிரியைகளும். மனம் புதிதாகிறதை குறித்து பேசுகிறோம். இந்த விஷயத்திலும் நம்ம மனம் புதிதாகணும், நம்முடைய மனம் ரெனியூ ஆகணும். அநேக மக்கள் அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பார்க்கணும், பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்க்கணும், மனித முயற்சியினால் நடைபெற முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் தேவன் செய்கிறதை பார்க்கணுங்கிற மக்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஒரு இயற்கை வாழ்க்கை வாழ்ந்தாவே போதுங்கிறதுல அவங்க செட்டில் ஆகிறாங்க. ஏதோ வாழ்கிறோம், சாப்பிட்றோம், சம்பளம் வாங்குகிறோம், வாழ்க்கை நடக்குதுங்கிறதுல ஒரு நேச்சுரல் லைஃப்லேயே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க செட்டில் ஆகிறாங்க. அதை அவர்கள் விசுவாசிப்பது கிடையாது. விசுவாசத்தோடு கர்த்தர் என் வாழ்க்கையில் செயல்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆதி திருச்சபையில் நடக்குது, அப்போஸ்தலர்களில் நடக்குது. அதே சபை தான் இன்னைக்கு நம்முடைய சபை. இது வேற சபை இல்லை, அந்த சபையுடைய தொடர்ச்சி. அன்னைக்கு இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். அதை பார்க்கும்போது அவர் என்ன விசுவாச்சான், எப்படி வாழ்ந்தான், எப்படி அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்தது என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம அப்படி படிச்சுட்டு போயிடும். அது ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான்கள், மிதமிஞ்சிய நீதிமான்கள், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு அப்படியே நம்ம பாஸ் ஆகிறோம். அதே ஆவியானவர், அதே இயேசுவின் நாமம், அதே வார்த்தை அவங்களுக்கு இருந்த அத்தனை நம்மகிட்ட இருக்குங்க. அவன் வாழ்ந்தது சூப்பர் நேச்சுரல் லைஃப், நம்ம வாழ்ந்த நேச்சுரல் லைஃப். மன ரீதியில் சில காரியங்கள் நம்புகிறோம், இதெல்லாம் ஆமாம் கர்த்தர் செஞ்சார் நம்புகிறோம், மன ரீதியில் நம்புகிறோம், இயற்கையான வாழ்க்கை வாழ்கிறோம். ஆவி மண்டலத்தினுடைய வல்லமே நம்ம அனுபவிக்கவே இல்லை. எத்தனை பேர் செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும்? சாக போகிற ஆளை நான் காப்பாற்றிருக்கேன், அதாவது அது காப்பாற்றிருக்கேன். மரண படுக்கையில் முன்னாடி இருந்தவங்கள காப்பாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பலாம் வாழ்ந்துருக்காங்க. டேட் குறித்து சொந்தக்காரங்களாம் குழி வெட்டுறதுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு செஞ்சுருக்கேன். மருத்துவரை உயிரோடு எழுப்ப பண்ணியிருக்கோம்னா இல்லை. எனக்குலாம் ஒரு சம்பவம் இன்னும் உறுத்துங்க. ராஜபாளையம் ஜிஹெச்சில் சும்மாரோட போகும்போது ஒரு பிள்ளைக்கு பஸ்ஸிலேருந்து கீழே வந்து செத்து போச்சு, சின்ன குழந்தை. அந்த பிள்ளையை தூக்கிட்டு அழும்போது எனக்கு வந்து ஜெபம் பண்ணலாமான்னு இருக்குது. ஆனால் நான் அன்றைக்கி பண்ணாமல் விட்டோமோங்கிற எனக்கு என்ன பல நாள் உறுத்தம், செஞ்சுருக்கலாமோன்னு இருக்கும். மருத்துவரை உயிரோட எழுப்ப பண்ணலை நம்ம. அன்னைக்கு அப்படி நடக்குதுங்க. மருத்துவரோட உயிரோட எழுப்ப பண்ணுறாங்க அவங்க. ஒரு மனுஷன் 3வது மாடியிலேருந்து கீழே விழுகிறான், டம்முன்னு கீழே விழுதுனா செத்து போயிட்டான். திரும்பி போய் அவனை எழுப்பி திரும்பி சர்ச்சு கூட்டி போயிட்டாங்க. அவனை வீட்டுக்கு அனுப்பலை, திரும்பி கூட்டு போய் பிரசங்கம் பண்ணி அவனுக்கு திருவிருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆவி மண்டலத்தில் ஃப்ளோ ஆகுறாங்க. நம்ம வாழ்றது நேச்சுரல் லைஃப் வாழ்கிறோம். நம்ம சொல்லும் பொழுது நம்ம உலகளாவி கிறிஸ்தண்டத்தை சொல்கிறேன், உலகளாவி கிறிஸ்தவ உலகத்தை சொல்கிறேன். ஏன் வாழ முடியல? அதே ஆவியானவர் இன்னைக்கும் கிரியை செய்யக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். ஏன்? அப்போஸ்தலர் சொல்றதுக்கு இல்லையா, வேதத்தில் ஒரு புத்தகம் மட்டும்தான் முற்று பெறாத புத்தகம், அது அப்போஸ்தலர் 28 அதிகாரம் இருக்கு இல்லையா. 28 அதிகாரம் என்ன நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அந்த 28 அதிகாரத்தில் எத்தனை ஆண்டுகள் சபை இருந்தது என்பதை குறித்த ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அது தொடர்கிறது. இன்னைக்கு பைபிள் எழுத முடியாது, ஆனால் தேவன் எழுதணும்.
இந்த ஊரில் இந்த மனிதன் மூலமாக என் வார்த்தையை நான் உறுதிப்படுத்தினேன் அவர் புத்தகத்தில் எழுதணும். அது அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுனது மனுஷங்க. அது அப்போஸ்தலர் மட்டும்தான் அற்புதம் செஞ்சாங்களா? சாதாரண மக்கள், சேவான் சாதாரண மனுஷங்க, சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருங்க. அவர் மூலமாக கர்த்தர் பலத்த அற்புதங்கள் செஞ்சார் இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாக செஞ்சார் இல்லையா? செஞ்சார்ல. அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மரித்தோன உயிரோடு எழும்பிட்டோம்னா வாழ்க்கை எப்படி இருக்குங்க? அந்த அந்த லைஃப்பை ஃபீல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? நம்ம ஃபீல் பண்ணமா இல்லை. நம்ம ஒரு நேச்சுரல் லைஃபே வாழ்ந்துடும். செத்தா பரலாம் போவோம், மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் லைஃப் நார்மல் லைஃப் வாழ்கிறோம். அந்த சூப்பர் நேச்சர் லைஃப் வாழ எதிர்பார்ப்பே கிடையாது. அப்போ எதிர்பார்க்கணும், என்ன செய்யணும்? அது விசுவாசிக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை. அப்போ இதை குறித்து கேட்கணும், இதை குறித்து வீட்டில் பேசணும். அப்போஸ்தலர் அப்படி படிக்கும், பார்த்துங்க அப்படி செஞ்சுருக்கிறாரு, ஏன் கர்த்தர் நம்ம மூலமாக செய்ய மாட்டார்? அப்படி பேசணும். ட்ராவல் பண்ணும்போது பேசணும். அது குறித்து இது மெய்யாவே நம்புறீங்களா? அவன் நம்புறேன், அப்பயே நம்ம வாழ்க்கையில் நடக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தினால் மனது நிரம்பிருச்சுன்னா அது எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். எந்த காரியத்தினால் உன் மனது நிரம்புதோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் மனதில் ஒரு சிந்தை இல்லைன்னா நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர்றது கஷ்டம். அப்போ அதை விசுவாசிக்கணும். நடக்கும். அன்னைக்கு நடந்துச்சுன்னா இப்பொழுது நடக்கும், இன்னைக்கு நடக்கும். தேவன் மாறாதவர். அன்னைக்கு அற்புதம் செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்றால் இன்னைக்கும் என் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிறத எதிர்பார்க்கணும். எப்படி செய்வார்? எந்த விதத்தில் செய்வார்? அது என் வேலை இல்லை. என் வேலை என்ன? நான் விசுவாசிக்கணும். கர்த்தர் செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கணும். சந்தேகப்படுவர்களால் நடக்க அடையாளங்கள் யாவனும் சொல்லலைங்க. எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா சந்தேகப்படுங்க, உங்கள் விருப்பம், உங்கள் வாஞ்ச. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது மாதிரி இல்லை, இன்னும் அதை காட்டிலும் அதிகமாக நடக்கணும். நமக்கு ஒரு காரியம் ஆரம்பித்தது மாதிரி இருக்கக்கூடாதுங்க, ஆரம்பித்ததை காட்டிலும் சிறப்படைந்திருக்கணும். ஏன் சிறப்படையலை? ஐயோ சார் நம்ம சரியில்லையோ, நம்ம அது எதிர்பார்க்கலை. நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் புஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எதிர்பாருன்னு சொல்ல மாட்டார். நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, வாஞ்சிக்கலை. வாஞ்சிப்போம், விசுவாசிப்போம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்ப்போம். இந்த பகுதியிலேயே நம்முடைய மனம் புதிதாகணும். இப்போ சுவிசேஷத்தில் கர்த்தர் சில அற்புதங்களை செஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்த விட்டு இங்கே போங்கங்கிறாங்க. அவரை ஒரு மனுஷனை, பேய் பிடிச்ச மனுஷன், அவனை சுகமாக்குறாரு, இந்த ஊருக்காரெல்லாம் இந்த இடத்த விட்டு நீங்கள் போங்கங்கிறான். அப்படின்னா அதில் அவன் அற்புத வாழ்க்கையை பார்க்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, ஆயத்தமாகலை. இது என்ன வினோதமாக இருக்குது, விந்தையாக இருக்குது, இப்படிலாம் நடந்ததே கிடையாது, அதனால் அங்கே எல்லை விட்டு நீங்கள் போங்குங்கிறான். அவன் அதற்கு ஆயத்தமாகலைன்னு அர்த்தம். நம்மளும் ஆயத்தமாகலைன்னா கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தர் ஏன் இப்போது போதிக்கிறார்? நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்படி நினைங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்னு அர்த்தம். மனது இதில் திறந்து இருக்கணும், இதை விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் என்ன வாசிக்கிறோமோ இன்னமும் என் வாழ்க்கையில் நடக்கணும். இன்னும் நடக்கிறது மட்டுமில்ல, இன்னும் அதிகமாக நடக்கணும். நடக்க வேணாமா? அயன் பண்ணும்போதே சுகமாயிடணும். அம்மா சட்டை எடுத்த உடனே நடக்கணுங்க. ஸ்மித் விக்கல்ஸ்வர்த் பற்றியெல்லாம் பேசும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மனுஷன் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருந்தானே பக்கத்தில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆகுங்கிறாங்க. ஏசு யாருன்னு கேட்பானாங்க அவன், காஸ்பல் சொல்லாமல். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்து இங்கிலாண்டில் ஒரு சாதாரண பிளம்பர் வாழ்க்கையில் நடந்துச்சது. 20 பேரை உயிரோடு எழுப்பினார் அந்த மனுஷன். அற்புதம் தொடருது. தேவன் இன்னும் கிரியை செய்கிறார். தேவன் மாறலை. தேவன் இன்றைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன்.
பக்கத்தை கூட சொல்லுவாங்க, நான் அற்புதங்களை விசுவாசிக்கிறேன், அதிசயங்களை விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். இஸ்ரவேல் மக்களை பாருங்க, லைஃபை பாருங்க, மிராக்கிள்ங்க. 10 அற்புதங்கள், 10 வாதை இல்லை, 10 அற்புதம். அது 10 மிராக்கிள். அது 10 அற்புதங்களை செஞ்சு பலத்த கையை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வந்தாருங்க. பிரமிக்கத்தக்க காரியம். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை கொண்டு போன அது கட்டுக்கதல்ல, அது நடந்த சம்பவம். குறிப்பாக செங்கடலை பாருங்க, யோசிச்சு பார்க்கணுங்க, ஆச்சரியமா இருக்குங்க. தண்ணீர் குவியலாய் நின்றதுன்னு இருக்கு, சுவர் போல நின்றதுன்னு இருக்கு. தண்ணி நீ குவியலை நிப்பாட்டி முடியுமாங்க? அப்ப தண்ணி அந்த பக்கம் பிரீஸ் ஆயிருக்கணும், அப்படி உறைஞ்சிருக்கணும். அந்த பக்கம் உறைஞ்சாத்தான் நிற்க முடியும். தண்ணி ஒரு பக்கம் 2 பக்கம் அப்படி உறைஞ்சி நிற்குது, பனிக்கட்டியா நிற்குது. அங்கிட்டு மீன் வந்து வெட்டி பார்த்து திரும்பி போகுது. வெட்டாந்தரல் நடந்து போறாங்க. அந்த அற்புதம் நம்புறீங்களா? நீங்க நம்பலன்னா இங்க இருக்க முடியாது, வேற இடத்துல தான் இருக்கணும். செங்கடலுங்க பிளந்து உள்ள போறாங்க. பைபிள் முழுக்க மிராக்கிள்ங்க. கற்பாறை அடிச்சா தண்ணி வருதுங்க. நம்ம கற்பாறை அடிச்சோம்னா தூசி தான் வரும். தண்ணி வருது, தண்ணி புறப்பட்டு வருது. வானத்திலிருந்து மண்ணா பொழியுது. நான் வெஜிடேரியன் வனாந்திரத்தில் கிடைக்குது. எல்லாம் சூப்பர் நேச்சுரல் லைஃப். பகல்ல ஏசி, நைட்டு வந்து ஹீட்டர். நம்ப முடியுதுல்ல? நிறைய மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, அவங்க அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அற்புதங்களை நம்ப மறுக்கிறாங்க. தன்னை ஒரு அறிவாளி மாதிரி காமிக்க நினைக்கிறான். அவன் வாழ்க்கை வந்து நார்மல் லைஃபாக மாறிடும். அன்றைக்கு அற்புதம் செய்த காட் ஆஃப் மிராக்கிள், அற்புதங்களின் தேவன், இன்னைக்கும் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். நம் மத்தியில் நமக்காக செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? சுவாசிக்கணும். ஆண்டவரை நான் எதிர்பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை நான் செய்ய எதிர்பார்க்கிறேன். அது அற்புதம் நடந்துச்சுன்னு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சைன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு சைனை போட்டுட்டாருன்னு அர்த்தம். மக்கள்கிட்ட கேட்கலாம், சார் ஒரு சைன் சார், ஒரு சைன் சாருங்க இல்லையா? அவர்கிட்ட ஒரு சைன் போட்டார்னா மனுஷன் பிரமிக்கத்தக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும்னு அர்த்தம். அப்படின்னா கர்த்தர் வார்த்தைகளை உறுதிப்படுத்தியிருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசித்ததை கிரியை செஞ்சு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒரு அடையாளம் இருக்கு, அற்புதத்துடைய சைன். இன்னொரு வார்த்தை அற்புதம் இருக்கு. இந்த அற்புதத்துக்கு நிறைய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க புதிய ஏற்பாட்டில். குறிப்பாக அதில் ஒரு வார்த்தை டூனமிஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. டூனமிஸ்னா பவர், ஃபோர்ஸ். ஒரு வார்த்தை டூனமிஸ். இந்த டூனமிஸில் ஒரு வார்த்தை தான், அந்த அதனுடைய ரூட் வேரில் தான் அந்த வாசிங்களேன். மத்தேயு 3:9 சொல்லுது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிற. அந்த வல்லவராக இருக்கிறாங்கிற வார்த்தை வந்து டூனமிஸோட ரூட் வார்த்தை, டூனமைங்கிற வார்த்தை. நான் சொல்றது புரியுதுங்கன்னா, வல்லவராக இருக்குன்னா ஒரு கல்லுக்குள்ள இருந்து கூட ஒரு சந்ததியை உருவாக்க முடியுங்கிறான். அதை செய்யவர் வல்லவர். அதுக்கு பயன்படுத்த அற்புதங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் டூனமிஸ்ங்கிற வார்த்தை. டூனமிஸ்னா பவர். என்ன பவர்? சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கக்கூடிய பவர். எது நமக்கு இம்பாசிபிளா இருக்கோ அதை பாசிபிள் ஆக்கக்கூடிய ஒரு பவர். நமக்கு சில காரியம் வந்து நம்ம பெரும்பாலும் இம்பாசிபிள், சாத்தியம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா, முடியாது, நடக்காது, வாய்ப்புள்ள ராஜா இல்லையா? இதே மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன? நடக்க வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைன்னு இருக்கு. எது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதை நடத்தி கொடுத்தார் என்றால் அது அற்புதம். வாய்ப்பே இல்லைங்க, இது எப்படி நடக்கும்? அது நடந்துருச்சுன்னா கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம்.
ஒரு பிள்ளையை ஆண்டவர்கிட்ட கூட்டு வராங்க. கூட்டு வந்து உன் சீசல்கிட்ட கொண்டு வந்தோம், அவரால் சுகமாக்க முடியல, உம்மால் முடியுமா அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் முடியலங்க, உம்மால் முடியுமா அப்படின்னு கேட்டவொன்னே ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அது வந்து அவனை பார்த்து சொல்லலைங்க, அவர் தன்னை பார்த்து சொன்னாருங்க. என்னால் முடியுமான்னு கேட்குறேல்ல, என்னால் முடியும், ஏன்னா நான் விசுவாசிக்கிறவன், எனக்கு எல்லாம் கூடுனர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் மெய்யாவே விசுவாசிக்கிறோம், தேவனால் எல்லாம் கூடும் மெய்யாவே விசுவாசம்னா பிசாசு நம்முடைய எல்லைக்குள்ளே வர்றது கஷ்டம். நான் எப்போ கவலைப்படுறோம்? ஒரு காரியம் நடக்காது, இது வாய்ப்பு இல்லையோ, சான்ஸே இல்லையோ அப்படி நினைக்கும் போது தான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அது நடக்கும், இது வாய்ப்பு இருக்கு, கர்த்தர் அந்த பகுதியில் அற்புதம் செய்வார் நினைச்சோம்னா பிசாசுக்கு அந்த எல்லைக்குள்ள இடமே எல்லாம் போயிடும். பிசாசு உள்நுழையவே முடியாதுங்க. எதெல்லாம் சாத்தியம் இல்லை, எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய ஒரு வல்லமை தான் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா எளிமையாக சொன்னோம்னா மதத்தை கொச்சை பண்ணுறான்னு அர்த்தம், மதத்துக்கு விரோதமாக கேலி பண்ணுறான்னு அர்த்தம். எளிமையாக கொச்சையாக சொன்னோம்னா உங்கள் விசுவாசத்தை ஒருத்தன் பரியாசம் பண்ணுறான்னு அர்த்தம். நம்முடைய விசுவாசத்துடைய ஃபவுண்டேஷனே என்னங்க? நடக்க முடியாதெல்லாம் நடக்குன்னு இருக்கு. அதான் நம்முடைய விசுவாசத்துடைய அஸ்திபாரமே. இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார், நம்புறீங்க? எல்லாமே இம்பாசிபிள் தான். இயேசு உலகத்தின் அத்தனை பேருடைய பாவத்தை சுமந்தாராம், பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாராம், நம்புறீங்க? நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்? என்னுடைய கிறிஸ்தவத்துடைய ஃபவுண்டேஷனே மிராக்கிள் தாங்க. எப்படி ரட்சிக்க அற்புதத்தை நம்பி விசுவாசியர்களோ அதே மாதிரி அற்புதத்தை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துங்க. அற்புதம் சூப்பர் நேச்சுரல், இயற்கை விதிகளை மீறி கர்த்தர் செயல்பட்டாருங்கிறதுக்கு ஒரு ஒரு சைன். எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ நடக்கும்னு நினைங்க. இது நடக்காது, நடக்கும், கட்டாயம் நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்கும். எப்படி நான் அது நடக்காது நினைச்சு கவலைப்பட்டேன்னா பிசாசு உள்ள வந்துடுவான். ஆமாம் நடக்காது. ஏன் நடக்காது தெரியுமா? அதனால் நடக்காது, இதுனா நடக்காது, இதுனா நடக்காதுன்னு சொல்லி 1000 பாயிண்ட் சொல்லுவான். சில கடனில் சிக்கிறாங்க தெரியுமா? லைஃபே கடனாக மாறிடுது. அவங்களுக்கெல்லாம் மனதில் என்னென்னா கடன்லேருந்து வெளியே வர முடியாதுங்க எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த கடன்லேருந்து வெளியே வருவேன். எப்படி வருவேன்? கர்த்தர் எனக்கா ஒரு அற்புதம் செய்வார். எப்படி செய்வார்? ஏதோ ஒரு விதத்தில் செய்வாருங்க. எந்த விதத்தில் எனக்கு தெரியாது, செய்வார். ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும், ஒரு மாற்றமாக இருக்கும். சும்மா போகிற உள்ள ஒரு லேண்டை பார்த்துருப்பீங்க, ஒரு புரோக்கர் சொல்லுவார் அந்த லேண்டை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு சி கூட வரலாம் உங்களுக்கு. அதில் எப்படியோ வரும், எப்படியோ செய்வார். இதில் வாய்ப்பே இல்லைங்க. இந்த பிரச்சனையிலேருந்து இது வரைக்கும் யாருமே வெளியே வந்தது இல்லைங்க. நான் வெளியே வருவேன். நான் எப்படி வருவேன்? தேவன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, மனுஷன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு நினைங்க. ஏன் நடக்கும்? தேவன் செயல்படுவார், நடக்கும். தேவன் செயல்பட்டால் நடக்கும், காரியங்கள் சாத்தியமாகும். கடன்லேருந்து வெளியே வர முடியாதுங்க, கஷ்டங்க. நீங்கள் இந்த கடனில் எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. உங்களுக்கு கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சாதான் நடக்கும்னா அப்போ நடக்கும் கட்டாயமா. கடவுள் அற்புதம் செஞ்சால் நடக்குங்கிறீங்கள? நான் கும்புற கடவுளே அற்புதம் தான். என் நான் கும்புற சாமியோட ஒரு பேர், அவர் பேர் அதிசயன் இருக்கு. அப்போ ஒரு அற்புதம் நடக்கும்னு அர்த்தம், ஒரு அதிசயம் நடக்கும்னு அர்த்தம். அது மனித மூளையெல்லாம் கிரகிக்க முடியாது. எப்படி வந்துட்டான்? மோசே நிற்கிறாருங்க, ஆடு மேய்க்கிறாருங்க, ஒரு செடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் பச்சையாகவே இருக்குங்க. அவர் உத்து பார்க்குறாரு, ஓடி போலங்க அந்த மனுஷன் உத்து பார்க்குறாரு. அதனால தான் அவர் யூஸ் பண்ணார். ஒரு அற்புதத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அவனை யூஸ் பண்ணுறாரு. ஐயோ எரியுது பேயோ அப்படின்னு ஓடலை, இன்னும் பக்கத்தில் போகிறான், வா உன்னை நான் யூஸ் பண்ணுறேங்கிறாரு. செடி எரியுது ஆனால் கரிகளை. இது செடிக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு நடந்துச்சுங்க. 3 பேரை தீக்குள்ளே போட்டாங்க, அவன் பாடி ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. செடிக்கு இல்லைங்க, மனுஷனுக்கு நடந்துச்சுங்க.
தூக்கி உள்ள போட்டவன் கருகி செத்து போயிட்டாங்க. உள்ள போட்டவன் 3 பேர் ஜாலியாக சுற்றுறான். அதில் அவனோட முடி கருகளை அக்கினியோட வாசம் அடிக்கலன்னு இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? ஒரு கர்த்தர் அங்கே செயல்பட்டார். 4வது ஆள உள்ள வந்தார். ஏன் வந்தார்? அதை எதிர்பார்த்தான் அவன். உள்ள தூக்கி போட்டா கூட கர்த்தரனை விடுவிக்க வல்லவராக இருக்கார்னா. செத்து போவோம் சொல்லலை. அந்த டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் அவர்களை விடுவியாமல் போனாலும் அது சேர்த்து விட்டது. கேள்வி என்ன? உள்ளே போட்டால் வெளியே வருவான், உள்ளே போடாமல் இருந்தால் கும்பிட மாட்டான், அவ்வளோதான். நீங்கள் எப்படியும் அதை கும்பிட மாட்டோம். உள்ளே போட்டால் கும்பிடலன்னு உள்ளே போடுறியா, வெளியே வருவோம். போட மாட்டேங்கிறியா, கும்பிட மாட்டோம், அவ்வளோதான். மேலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல வர்றது. புரியும்னா ஒய்எல்டியில் படித்து பாருங்கள், புரியாது. ஆனால் அதான் சொல்கிறது. ஏன் நடந்துச்சு? அற்புதங்களை எதிர்பார்த்தாங்க. மனதை அதுக்கு நேரம் டியூன் பண்ணுறாங்க. தீக்குள்ளேயே போட்டால் கூட வருவோம்யா. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன். எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகலாம், பிரச்சனைக்குள்ளே போயிட்டோமா வெளியே வருவோம். அதனுடைய சிறு அடையாளம் கூட தெரியாமல் வருவோம். அதான் தேவன். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறீங்க, ஒரு வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்கிறதே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை அற்பமாக நினைக்க மாட்டார். ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சு, ஒரு அதிசயம் செஞ்சு கர்த்தர் அதை மார்க் பண்ணுவார், அடையாளம் போடுவார். கர்த்தர் பெரியவருங்க, மகத்துவமானவருங்க, பெரிய தேவன் சொல்கிறோம் இல்லையா. அவர் ஆம்னிசியன்ஸுங்கிறோம், எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறவர், சர்வஞானி. அவர் உங்களை என்னை நினச்சி பார்க்குறா தெரியுமா? இதுதான் பெரிய விஷயங்க. உலகத்தில் பெரிய விஐபி நினைக்கிறார், ராஜாக்களை மட்டும் நினைக்கிறான்னு, நம்மளை நினச்சி பார்க்குறான் இருக்கு. நம்ம நினச்சி பார்க்குறான்னு சொல்லலை, நம்மவே நினச்சிக்கிட்டே இருக்கான்னு இருக்கு. நம்ம நினச்சி பார்த்தாலும் பரவாயில்ல, முடிய நினச்சி பார்க்குறாருன்னு இருக்கு. நம்ம தலைமுடியெல்லாம் என்றாருன்னு இருக்குல்ல, அப்போ நம்ம மேலே கன்சர்னாக இருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார்னு அர்த்தம். தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆர்வமாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார். அவன் மக்கள் சொன்னாங்க, இது கடவுளாலேயே முடியாது. உனக்கு இருக்கலாம், ஆனால் என்னுடைய கடவுளால் முடியுது. கடவுளாலேயே மாற்ற முடியாது, முடியும். ஏன்னா என் தேவன் அற்புதம் செய்கிற தேவன். இதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரணம், சிந்தை, எண்ணம் எல்லாமே எங்கே வரையும்னா அது மைண்டுக்கு தாங்க வரும். ஆவி மன்றத்துக்குள்ள ஃப்ளோ ஆகணுமா? ஆவிக்கேற்ற விதத்தில் மனது சிந்திக்கணும். மனது தான் அந்த கேட்வே மாதிரி, அதுக்குள்ளே தான் உள்ள நுழைய முடியும். வேதம் சொல்கிறது, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே நம்பி இருக்கிறான், உண்மையே சிந்திக்கிறான். அவரை எவ்வளவுக்கு சிந்திக்கிறீங்களோ, அவருடைய குணாதிசயங்களை எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனதை அப்படி ஃபீல் பண்ணுவார். எவ்வளவு ஃபீல் பண்ணுறாரோ அந்த அவருடைய அவுட்கம் உங்கள் வாழ்க்கையில் வெளியே வரும். அதிகமாக அவரை எதிர்பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ரிவீல் பண்ணுவார். யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். 24 மணி பேய் பிசாசுன்னு பேசி பாருங்க, பேய் உங்க வீட்டுக்குள்ள வருங்க. இது மாந்திரிக சக்தி, இது ஒரு பில்லி சூனியத்தின் சக்தி. அப்படின்னா வரும். எங்கே போய் உட்காந்துருங்கன்னு கேட்கணும். சில இடத்துக்கு போனோம்னா எல்லாமே மாந்திரியம் தான். எல்லா மாந்திரியும் வீட்டுக்கு வந்துடும். கர்த்தரை சிந்திங்க, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்படியே சிந்திச்சிருந்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப் நார்மலாக மாறிடும். நமக்கு வே ஆஃப் லைஃபாகவே வாழ்க்கை முறையாக மாறிடும். யாத்திரை 4 திருப்புவோம். 4:8. அப்பொழுது அவர்னா ஆண்டவர் மோசையை பற்றி சொல்கிறார். அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனாலும் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். முந்தின 2 அடையாளம் சொல்கிறார். முந்தின அடையாளம் என்ன? கம்பை தூக்கி கீழே போடுறான், கம்பு பாம்பாக மாறுது.
அப்புறம் மேலே தான் பேசுகிறார். பாம்புடைய வாழை தொட்டோடனே அது திரும்பி கம்பாக மாறுது, திரும்பி கை குஷ்டரோகமாக மாறுது, திரும்பி போட்டோடனே நார்மலாக மாறுது. முதல்ல கம்பை போட்டு நம்பலன்னா கூட திரும்பி மனுஷன் குஷ்டரோகமாக மாறி சுகமானதை பார்த்து நம்புவாங்கிறார். எதுக்கு நம்புவான்? இந்த அற்புதங்களும் இந்த அடையாளங்களும் பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கான ஒரு டோரை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்கு. நம்ம சொன்னது புரியுதுங்களா? பார்வோனை பயந்து ஓடுனவன் இப்போ பார்வோனுக்கு முன்னாடி நின்று என் ஜனங்களை அனுப்பிவிடு, போக விடுன்னு கேட்கணும். போக விடுன்னு கேட்கணும்னா ஒன்றுமே எந்த அற்புதங்கள் நடக்கலை, எந்த விதமான அதிசயமான காரியங்கள் நடக்கலைன்னா அவன் உனக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அப்போ அவன் நம்புறதுக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் முதல் ஒன்று சொல்கிறேன், இதில் நம்மளுக்கு ரெண்டாவது நம்புவாங்கிறார். இல்லைங்க அதெல்லாம் மாய வித்தங்க, அதே இது அவனும் செஞ்சான்ல, செஞ்சான் சில மாய வித்தை செஞ்சான், சில இது உல்ட்டா பண்ணான். அதில் ஒரு காரியம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியாமல் இருக்கும். அவனும் போடுவான், பாம்பாக மாறும். ஒரு இடத்துல கர்த்தர் வந்து தூசியிலிருந்து பேன்களை உருவாக்குவார். அது கிரியேஷன், ஒன்றுலேருந்து ஒன்று உருவாக்குறது. அதே மாய வித்தைக்காரங்களாம் செய்ய முடியாமல் போயிட்டுருக்கு. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்க. அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க பேசுவதற்கு இடம் நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை தான் நடக்கணுங்க. சர்ச்சில் நடக்கணும், உங்கள் வீட்டில் நடக்கணும், நமக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் நடக்கணும். இப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வரான் அப்படின்னா ஒன்றும் மதிக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாத்தியம்லாம் நடக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். நம்மளை பார்த்து கேலி பண்ணுறதுக்கு அவனுக்கு பயப்படணுங்க. ஆதி திருச்சபையில் சபையை கெடுக்கலான்னு 2 பேர் பிளான் பண்ணான். அடுத்தடுத்து செத்து போனான். நல்லா கவனிங்க, செத்து போன்னு சொல்லலை, ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். இவனை தொட்டா டேஞ்சர்னு அவனுக்கு தெரியணும். ஏதாச்சும் கேள்வி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான்னு இல்லைங்க. பைபிளில் 2 பேர் பற்றி சொல்லுதுங்க, அனனியா அப்படின்னு பேசுதுங்க, கொஞ்சம் படித்து பாருங்களேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அவனுக்கு பயம் இருக்கணும். நம்மளை பற்றி இல்லைங்க, நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு பயம் இருக்கணும். எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறார்கள், யாருடைய ஜனங்கள் என்பதற்கு ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும். அதுக்கு கட்டாயம் நம்மளோட வாழ்க்கையில் சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தே ஆகணும். சும்மா போனான் வந்தான் அப்படியே இருந்தானா மதிக்க மாட்டான். ரொம்ப சாத்தியம் இல்லாத காரியம் நடக்கட்டும், உங்களை பார்த்து மதிக்கணும். மதிக்கணும்ல, மதிக்கணும்னா சில காரியங்கள், வியக்கத்தக்க காரியங்கள் நடக்கணும். எலிசா சம்பவம் பைபிள் முழுக்க இருக்குங்க. அதான் இம்பாசிபிளான காரியம். எலிசா ஒரு ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துகிறார். சில சொல்கிறாங்க பைபிள் காலேஜுக்கெலாம் போகலாமா, போகலாம். பைபிள் காலேஜெலாம் பைபிளில் இருக்கா? இருக்குது. எலிசா காலத்தில் பைபிள் காலேஜ் இருந்துச்சு தெரியுமா? எலிசா வந்து ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்தினார். சில ஆட்களை வச்சு அவர் வந்து ப்ராஃபஸி சொல்கிறதை குறித்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் ஒரு இடத்துல ஒரு ஒரு டென்ட்டு போடுறான், மரத்தை வெட்டும் போது கோடாரி போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அதுதா ஒன்றே சொல்கிறான், எஜமான் அதுவும் கடன் வாங்குறதுங்கிறான், அதனால தான் எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி இதுனா கடனை கொடுக்கணுமே. உடனே கீழே இருந்த கோடாரி இரும்பு பகுதி மேலே மிதக்குது. இதெல்லாம் நம்புறது மாதிரியாக இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் பைபிளில் பக்கம் நம்பியாகணும். கீழே இருந்த இரும்பு கோடாரி மேலே வந்து மிதக்குது. கோடாரி தண்ணிக்கு மேலே நிற்குது இல்லைங்க. ஒரு நாள் ஏசு நின்னாருங்க தண்ணிக்கு மேலே. ஏசு கொந்தளிக்கிற கடல் மேலே நடந்து போனாங்க. ஏசு மட்டும் இல்லை, இன்னொருத்தனை நடக்க வச்சாருங்க. அப்போ பைபிள் முழுக்க என்ன இருக்கு? அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்குது. ஏசு தண்ணியில் நடந்து வரா இல்லையா? ஒரு சீக்ரெட்டுங்க அது. நடந்த உனக்கு ஏசு கூட இருந்த கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமா எத்தனை வருஷம் தெரியல, ஏசு கூட இருந்த சீசர்கள் சொல்கிறான் பேய்ங்கிறான். அவரை பார்த்து அவன் சந்தோஷப்படலை, பயப்படுறான். ஏசு சொல்கிறார் பேய் இல்லைன்னாங்கிறான். அப்போ அற்புதங்களை பார்த்துருக்கிறான், ஏசு சுகமாக்குறத பார்த்துருக்கிறான், ஏசு பிசாசு துரத்துனதை பார்த்துருக்கிறான், ஏசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போதிச்சிருக்கு. இத்தனை அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் ஏசு தண்ணி மேலே நடப்பாருங்கிற நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? அது குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஒரு காரியத்தை குறித்து நமக்கு அறிவு இல்லை என்றால் அந்த பகுதியில் கர்த்தர் செயல்படுவாங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்காது.
சொன்னது புரியுதுங்களா? சுகமாகணுமா, சுகத்தை குறித்து நிறைய சத்தியங்களே கேட்டுட்டோம்னா கர்த்தர் அதில் செயல்படுவதற்கு டோர் ஓப்பன் ஆகும். பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகணுமா, அதை குறித்து கேட்கணும், சிந்திக்கணும். கர்த்தர் அந்த கடனை அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம கடனை அடைப்பார் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் செயல்படுவார். ஏன் அவன் 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 ஆச்சரியப்படலை, பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? அவனால் எதிர்பார்க்க முடியல. கடல்ல ஒரு நடந்து வர முடியுமா? எவனெல்லாம் நம்ப முடியல நினைக்கிறீங்களோ அதை நம்புங்க, எதிர்பாருங்க. அற்புதங்க. பைபிள் இயேசு மர்ரூமலையில் மர்ரூமாகிறாரு. பைபிள் சொல்லுது அப்படி யாருமே அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியாத பூமியில் எவனும் அப்படி துவைக்க முடியாதுன்னு இருக்கு. அந்த அளவுக்கு அப்படி மின்றார். மின்றது மட்டும் இல்லைங்க, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன 2 பேரும் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மின்னுனா கூட பரவாயில்ல, இதே சூரிய லைட் அடிச்சிருச்சுங்கன்னெல்லாம் யாருமே அப்படி துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செத்து போல சொல்ல 100 ஆண்டுகள் ஆன ஆட்கள் 2 பேர் வந்து பேசிட்டு போறான். அதை பார்த்து பயந்தான் இருக்கு. அதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், வேக்க பண்ணுவார் காரியங்களை செய்து. அப்போ அதுக்கு நான் திறந்த மனதை, ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும், திறந்த மனசோடு இருக்கணும். யாருமே நமக்கு ரோல் மாடல் கிடையாதுங்க. பவுலோ அப்போஸ்தலனோ யாருமே ரோல் மாடல். இயேசு தான் நம்மளோட ரோல் மாடல். மற்றவங்கள சில ரோல் மாடலை வச்சுருக்கோம்னா அவங்க வாழ்க்கையில் இயேசுடைய ஏதோ ஒரு குணாதிசயங்கள் வெளிப்படுகிறதுனால அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறோம். இயேசு மாதிரி ஜெபிக்க முடியும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அது எங்க கஷ்டம் தாங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே தேர மாட்டேங்கிறீங்களா? இயேசு இரவு முழுதும் ஜெபிச்சார்னு இருக்கு. இயேசு மேலே ஜெபிக்க முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு மாதிரி பிதாவாகிய தேவனோட ஐக்கியப்பட முடியும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு விசுவாசத்தில் செயல்பட்டது மாதிரி செயல்பட முடியும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. முதல்ல விசுவாசிங்க. விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். இதை பார்க்கலாம் அதிகமாக செய்வான்னா அவரை பாட்டு நம்ம சூப்பர் சீட் ஆகிட்டோம், பெரியார் ஆகிட்டோம் கிடையாது, அவரை மிஞ்சி போயிட்டோம் கிடையாது. அவர் இருந்திருந்தாருன்னா அவருடைய செயல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். இப்போ கர்த்தர் சொல்றார், நான் போகிறேன், உன் கையில் கொடுத்துட்டு போகிறேன், அப்படி ஃபாலோ பண்ணி என்னை பார்க்கலும் நாள் ஆக அதிகமாக செய்யினர். ஏன் போனார்? வந்த நோக்கம் அற்புதம் செய்கிறது மட்டுமல்ல, மனிதனை மீட்கணும். வந்தார், ரத்தம் செஞ்சார், மனிதனை மீட்டார், மீட்டு புதிய ஜீவனை கொடுத்துட்டு நான் போகிறேன், உன்னை வச்சுட்டு போகிறேன், என்ன மாதிரி நீ செயல்படுன்ட்டார். நம்முடைய வேலை என்ன? செயல்படணும். ஆதி அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்கிறாங்க, அதிசயம் செய்கிறாங்க, படிக்காதவங்க. உடனே அவங்கள பார்த்து ஒன்று சொன்னாங்க, இவெல்லாம் இயேசு கூட இருந்தவங்க அப்பானாரு. சொன்னாங்களா? ஏன் அப்படி செய்கிறாங்க? அவர் கூட இருந்தாங்க, அவர் மாதிரி செய்கிறாங்கன்னாரு. அப்போ அவர் கூடவே இருந்தோம்னா நம்மளும் செய்யலாம்ல, செய்யணும், பெருசாக இருக்கணும். நான் போனேங்க, இப்போ அதாவது போன வாரம் ஒரு பாஸ்ட் ஃபேமிலிலேருந்து ஒர்ஷிப் எடுத்தாங்க தெரியுமா? பாஸ்டருக்கு ரொம்ப நாள் கழுத்து வலி, வரும்போது கூட யார்ட்டும் பேசலை. நான் ஒர்ஷிப் பண்ணிட்டு போகும்போது இன்ன வரைக்கும் கழுத்து வலியில் பார்த்து டோட்டலாக சுவாமியாரிச்சு பாஸ்டர்னாங்க. நான் அதெல்லாம் வெளியே கூட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சாதாரண நிகழ்வாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில். அது வந்து சாதாரண நிகழ்வாக இருக்கணும். காலையில் எங்கள் வீட்டில் தோசை சாப்பிட்டோம், அதெல்லாம் சாதாரண நிகழ்வு. எங்கள் வீட்டில் மான்கறியில் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா, இங்கே இல்லை துபாயில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அது அசாதாரணமான நிகழ்வு. இங்கே போட்டால் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. ஒரு காரியம் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதே ஒரு அற்புதம் நடந்துச்சு, டாக்டர் கைவிட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் நடப்பிச்சாருங்க அப்படின்னா அதுவும் சூப்பர் நேச்சுரல். விசுவாசிங்க. கடைசி ஒரு வசனம் படித்து முடிப்போம். அது தொடரணுங்க, கண்டினியூ ஆகணும். அன்னைக்கு நடந்துச்சு, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்துச்சு, அவங்கெல்லாம் பெரிய வரம் பெற்றவங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெரிய சபையை கெடுத்தது யாருன்னா சபை மக்கள் தாங்க. அதோ ஒரு பிரசங்கர் சொன்னார், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சபை உலகத்துக்கு கேடாக மாறிடுச்சுன்னு. சில இடத்துல போய்
நீலாம் பேய் வரட்ட முடியாது, நீலாம் சுகமாக்க முடியாது, அதெல்லாம் விசேஷத்தை வரம்பற்ற அவர் தான் செய்வார். நீ என்ன செய்வ? நீ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும், இல்லாட்டி ஏறிடுவோம் மேலே. ஏன்? புத்தி இல்லாதவங்க, பிசாசுடைய வாயா இருக்கிறவங்க. விசுவாசிக்கிறமா? ஏன் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதை காட்டிலும் பெருசாக செய்வானார். அப்போஸ்தலர் 2:22, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தமிழில் வெளிப்படுத்தினார் இருக்கு, ஆங்கில பைபிளில் அப்ரூவ் பண்ணினார் இருக்கு. அப்ரூவ் பண்ணினார்னா அவரை நிரூபிச்சார் இருக்கு. வெளிப்படுத்தினார்னா அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்த செய்கள் மூலமாக அவரை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணினார். அப்ரூவ் பண்ணினார்னா நான் தான் அவரை அனுப்பினர் என்பதற்கு ஒரு அப்ரூவ் பண்ணினார்ங்கிறார். அவர் சாதாரண மனுஷனாக வரல, தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு அதெல்லாம் அப்ரூவல் மாதிரி சொல்ல, அங்கீகரிப்பு மாதிரிங்க. ஆண்டவர் சொன்னார், நான் சுயமாக ஒன்றும் செய்யலை, சுயமாக ஒன்றும் பேசலை, என் பிதா எதை செய்ய சொல்கிறாரோ எதை பேச சொல்கிறாரோ அதையே செய்கிறேன், அதே அதெல்லாம் அந்த செயல்கள்லாம் தேவனுடைய அப்ரூவலாக இருக்கிறது, தேவனுடைய அங்கீகரிப்பாக இருக்கிறது. நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னா அது தேவனுடைய அங்கீகரிப்பாக, தேவனுடைய முத்திரையாக, தேவனுடைய சீலாக இருக்கணும், அற்புதம் நடந்திருக்கணும். எதிர்பார்க்குறீங்களாங்க? எதிர்பாருங்க. போகும்போது அதே சிந்திச்சுட்டே போங்க. வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், மனிதன் பிரமிக்கத்தக்க காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்போஸ்தலர்கள் பார்க்குறோம், பிரமிக்கத்தக்க காரியங்கள் நடக்குது. கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு, வியாதியேசனை சுகமாக்குறாரு, சீசர்கள் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு பிரமிச்சுட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் பேட்டர்ன். இப்படி தான் சபை இருக்கணுங்கிறதுக்கு பேட்டர்ன். அப்படி தான் சபை இருக்கணும், அப்படி தான் விசுவாசிகள் இருக்கணும், அப்படி தான் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். விசேஷத்தை அந்த 5-fold மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லாரோட லைஃப்பும் அப்படியே மாறணும். அதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். இன்னொன்று சொல்கிறேன், அடையாளத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. கத்தாவே ஒரு அடையாளம் காமிங்க, அப்போ தான் அவன் நம்புவேன்னா. கத்த சொன்னார், விசுவாசம் இல்லாத உபச்சார சந்ததியினர், அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து அப்படி போயிடக்கூடாது. புரியுதா? ஆண்டவர் அடையாளம் காமிங்க ஆண்டவரே, அப்போ தான் நீ தேவன் நம்புவேன். நீ முதல்ல தேவன் நம்புவேனே, அப்புறம் இதெல்லாம் நடக்கும். இந்த அப்படி சொன்னார், இந்த அவிசுவாசம் உள்ள உபச்சார சந்ததி அடையாளத்தை கேட்கிறார்கள். அடையாளத்தை கேட்காதீங்க, கர்த்தரே தேவன் என்று நம்புங்க. ஆண்டவரே, நான் பைபிளில் என்னெல்லாம் படிக்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறணும். பைபிளில் இருக்கா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் மாம்சமாகணும். அப்படி பாருங்க, அற்புதம் நடக்கும். டாக்டர் சொல்லியிருக்காரு, C3 சேர்ந்து போச்சு, C6 சேர்ந்து போச்சு. என்ன தெரியும் இல்லையா? அந்த தண்டு வடத்தில் நம்பர் சொல்கிறாங்க, C6 C1 C2 சேர்ந்து வச்சா கூட ஆண்டவரை புது எலும்பை உருவாக்குங்க, புது கிட்னியை உருவாக்குங்க. எதுலாம் பலவீனம் மட்டும் இருக்கோ புதுசாக ஒன்று செய்யுங்க. அப்படின்னா அவர் கிரியேட் பண்ணுவார். சரிதானே? எலும்புலாம் தேயக்கூடாது. எலும்புலாம் தேஞ்சா கூட ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த உருவத்தை தாங்கி நடப்பதற்கு பலத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கையில் வந்து சொல்லுங்க, கர்த்தாவே உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நீ அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். உடைய வார்த்தைகளை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறவர், என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் வேக்க பண்ணுகிறவர், பிரமிக்க செய்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படியே எனக்கு நடக்கட்டும். ஆமேன். சரீரத்தில் உயிர்ப்பித்தல் நடக்கணும், புத்தியில் உயிர்ப்பித்தல் உண்டாயிடணும். சிலரெல்லாம் சொல்கிறாங்க, இந்த புத்தியே மாறாதுங்க. மாறினும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படணும். சின்ன சின்ன காரியங்களை ஸ்டக் ஆகிடாதீங்க. ஐயோ, இவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சுன்னா எப்படி கட்டுறது, அதனால்
ஆஃப் பண்ணி போடு. அன்றைக்கிலே சொந்தக்காரங்க தம்பி தான் நைட்டு வந்தான், ரூமில் படுத்துட்டு நைட்டு 8 மணிலேருந்து காலைல 8 மணி வரை ஏசி ஓடிட்டே இருந்துச்சு. மாமா நம்ம ஆஃப் பண்ணிட்ட மறந்துட்டேன் மாமா, எங்கள் வீட்டிலாம் 11 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம், அப்போது கூட ஏசி நீனு. வீணாக ஓடக்கூடாது. ஆனால் கரண்ட் பில் ஆகும், என்ன ஆகும்? விசுவாசிங்க, அதுக்கும் சேர்ந்து விசுவாசிங்க. எங்கள் வீட்டில் 24 hours ஓடாதுங்க, நான் நைட்டு படுக்கும்போது மட்டும் தான் ஓடும். அதுக்கும் விசுவாசிங்க. சின்ன சின்ன காரியத்தில் லாக் ஆகிட்டீங்க வச்சுங்களேன், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நேச்சர் லைஃப் மாதிரி இருக்கும். ஏன்னா புத்தி அதில் சுருகிருச்சு. கர்த்தர் செயல்படுவதற்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் தான் செயல்படுத்தினாருங்கிறத ஒரு வாழ்க்கையை உங்க ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, விசுவாசிக்கிறீங்கள? பாருங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க. அப்போ விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் யாவன நடக்கணும் சீக்கிரமா. சரிதானே? எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா குறைகளையும் நீக்கி எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நம்முடைய குணாதிசயம், நம்முடைய தன்மை வெளிப்படட்டும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்க. எந்த நன்மையும் குறைபடக்கூடாது. ஆதி திருச்சபை பார்க்கலும் மேலான விதத்தில் ஒரு உயர்ந்த விதத்தில் எங்கள் வாழ்க்கை அமையட்டும். கர்த்தாவே, அன்றைக்கு அற்புதத்தினாலே, அடையாளங்களினாலே, பரிசுத்தாவியினுடைய பலத்த கிரிகளினாலே வசனத்தை உறுதிப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கும் நீ செய்ய வல்லவராக, நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். என் விசுவாசம் தூண்டி எழுப்பப்படட்டும். இதை பின்தொடரக்கூடிய மக்களாய், வாஞ்சிக்கக்கூடிய மக்களாய், அதில் வாழக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. எல்லா விதமான கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு எல்லா வியாதிகள் பலவீனங்களை நீக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயத்தோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.